சரியான மேட்சுப்பா. நல்லா போச்சுல்ல? ஆமாண்ணே, சூப்பரா இருந்துச்சு. நம்ம எல்லா பிளேயர்ஸையும் இப்படி பக்கத்துல பாப்போம்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே. டிவியில பார்த்தா கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒன்றும் தெரியல, வெறும் மஞ்சள் புள்ளியும் ப்ளூ புள்ளியும் தான் தெரிஞ்சுது. அது என்னமோ உண்மைதான்ப்பா. வீட்டில் பார்த்தா பக்கத்தில் காட்டுவாங்க, இங்கே தூரமா இருக்குல்ல, அதான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சேகர் அண்ணே, கிரவுண்டில் கத்தி கத்தி நல்லா தொண்டை கட்டிக்கிட்டு இப்போ என்ன செய்ய, பேச்சே மெதுவாக தான் வருது. ஹஹஹஹஹா. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. கிரவுண்டுக்கு வந்தால் 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தொண்டை வலி தானால சரியாயிரும். அது என்னமோ உண்மைதானே, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்பா, நம்ம லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம்ப்பா. அவங்கள நம்ம தானே பார்த்துக்கிடணும். சரிண்ணே, நம்ம போய் தூங்குவோம். லேடிஸ் எல்லாம் ஒரு ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாங்க, நம்ம ஒரு ரூமுக்கு போவோம் வாங்க. ஆட்டும் ஆட்டும் போலாம். சை, இது என்ன இவ்வளோ இடைஞ்சலா இருக்கு? இந்த கிழவிங்க எல்லாம் கீழே படுத்தா என்ன, இப்படி வந்து 2 பக்கமும் அணை கட்டி படுத்திருக்காளுங்களே. கையை கூட அசைக்க முடியல. பெத்து விட்டுருக்காளுங்க பாரு. ஏன் உசுர வாங்க, பெசாட்டுக்கு ஊர்லயே இருந்திருக்கலாம். ஓசியில் ஏரோப்ளேனில் போகலான்னு ஆசைப்பட்டு வந்து இந்த கிழவிங்க கிட்ட சிக்கிக்கிட்டனே. யாத்தாடி, கிளவி மிதிக்குதே. ஏ பைத்தியம் பிடிச்ச கிளவி, காலை எடு. என் மேலே எதுக்கு காலை தூக்கி போட்டுட்டு கிடக்க? சை, காலுக்குள்ள ஒன்றும் கைக்குள்ள ஒன்றும் படுத்துக்கிட்டு இம்சை பண்ணுதுங்கம்மா. எம்மா, ஏதோ எலும்பு குத்துன மாதிரி இருக்கே. ஆட்ட கடவுளே, தலைமாட்டில் இந்த எலும்பு கூடல படுத்திருக்கு. என்னது, செத்தாலும் சவுக்கியம் உண்டாகணுமா? கிளவி தூக்கத்துல கூட நம்மளை கொல்லாம விடாது போல. பேசாட்டுக்கு படுத்து தூங்குவோம். இவளுகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டோம். என்ன செய்ய, முடிஞ்ச வரைக்கும் தூங்கி பார்ப்போம். கையை கூட அசைக்க விட மாட்டேக்காளுகளே. ஏன் நிலைமை இப்படி ஆயிட்டே? அந்த குடுமி போட்ட எரும மாடு என் காலிலேயே படுத்திருக்கு. செய், விடியட்டும், இவளுகளெல்லாம் ஒரு வழி பண்றேன். பேபிமா, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். ஏட்டி, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா? இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் ட்ரெயின் டிக்கெட்டு கிடச்சிருக்கு. நம்ம எங்கேயாட்டு சுற்றி பார்க்க போகணுமா, இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ரூம்லேயே இருப்போமா? ஸ்டூபிட், நான்சென்ஸ், இடியட்டு. சுத்த கூறு கெட்ட மனுஷனால இருக்கீரு. என்ன கேள்வி இது? நைட்டு வரைக்கும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமாக்கும். நான் எங்க வீட்டிலேயே ரூமுக்குள்ளே இருக்க மாட்டேன். சுற்றி பார்க்க கூட்டிட்டு போருமையா? அப்படியா சொல்ற? சரி, அப்பனா எங்க போறதுன்னு தெரியலையே. பாம்பு பண்ணைக்கு போவோமா? என்னது, பாம்பு பண்ணையா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம அன்னைக்கு கேரளாக்கு டூருக்கு போனோம்ல, அங்கே டீ பார்க்குக்கு தலைவர் கூட்டிகிட்டு போனார்ல. ஏட்டி, அது தீம் பார்க்கு டீ. அதே பார்க்கு தான். அதே மாதிரி இங்கே ஏதாவது பார்க் இருக்கும்ல, அங்கே போவோம். ஏட்டி, உங்க தலைவர் கூட்டிட்டு போனாருன்னா அவரு பெரிய பணக்காரரு டீ. நிறைய துட்டு வச்சிருக்காரு. எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனாரு. என்கிட்ட அம்மா சல்லி பேராது டீ. வாட்டு நான்சென்ஸ் ராமு. எல்லாரும் உங்களை நம்பித்தானே வந்தோம். இப்படி கையை விட்டுட்டீங்களே. ஏட்டி, என்ன இப்படி பேசுற? எல்லாரும் என்னையத்தான் தப்பா நினைப்பாங்க டீ. ஆமா, இவர் பெரிய இவரை தான் எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா ஐயா? ஏட்டி, என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல டீ. நான் ஏமாந்துட்டேன். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஏட்டி, அழாத, சும்மா இரு. இந்த கூறுகட்ட மனுஷனை நம்பி நான் ஏமாந்துட்டேன்.
ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டிக்காரு. நிச்சயம் வேற முடிஞ்சிட்டு. டேடி நைனா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். அதை செய்யுமா முதல்ல. சரி சரி, கூட்டிட்டு போறேன், அழாத. எங்க பாஸ் கிட்ட சொல்லி காசு கொஞ்சம் அனுப்ப சொல்றேன். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கேன். வேற என்ன செய்ய? ஆ, இப்பந்தான் நீரு மனித கடவுள். கடவுள் கடவுள்னு சொல்லி எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருங்க டி. ராமுமா, என்ன அங்க முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல டி. எந்த தீம் பார்க்குக்கு கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ, ஆட்டும் ஆட்டும். பிரியா வாரேன்னு ஃபோன் அடிச்சா இன்னும் காணுமே. பரீட்சை எப்படி எழுதினாலோ பாஸ் ஆயிட்டான்னா முதல்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். பொட்ட பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறதும் நல்ல பாம்பை கையில் பிடிச்சிருக்கிறதும் ஒன்று தான். பயந்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ராணி, பைத்தியம் பிடிச்சிட்டா உனக்கு? பொம்பளை பிள்ளைங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வேற என்ன பண்ண போறீரு? அவளுக்கு நிறைய ஆசை இருக்கும்ல, அதை நிறைவேற்றி வைக்கணும். அவ படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும். பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் அவங்களே எடுக்கணும். நீ சும்மா கெட. ரொம்ப சரிதாங்க. எங்க அப்பாவும் இதே மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் நல்ல முடிவாக எடுத்திருப்பேன். இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டி இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு கழுத்தை நீட்டாம நீ என்ன தூத்துக்குடி கலெக்டராவா ஆயிருக்க போற? ஆகியிருப்பேன்யா, ஆகியிருப்பேன். உமருக்கு கழுத்தை நீட்டாம இருந்திருந்தேன்னா நிச்சயம் கலெக்டர் ஆயிருப்பேன். சரி சரி, கோவப்படாத டி. என்ன இருந்தாலும் நீ என் செல்ல பொண்டாட்டி. ஆமா ஆமா, அதனால தான் உமரை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா உருட்டுக்கட்டை பிஞ்சிருக்கும். என்ன காலங்காத்தாலே பஞ்சாயத்தை ஆரம்பிச்சாச்சா? அதெல்லாம் கிடக்கட்டும். நீ பரீட்சை எப்படி எழுதுன? பாஸ் ஆயிருவியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நான் நல்லா எழுதியிருக்கேன். எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவேன். சரி டி, இரு காப்பி எடுத்துட்டு வாரேன். ஏம்மா, காப்பிலாம் மெதுவாக குடிச்சுக்கிடலாம். நெட்டச்சிக்கு ஃபோன் அடிச்சேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளை பாத்தியா? ஏட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? அவ மெட்ராஸுக்கு போயிருக்காட்டி கறிக்கேட்ட பார்க்க. கறிக்கட்டையா? எம்மா, கிரிக்கெட்டை தாம்மா அவ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்க எல்லாரும் மெட்ராஸுக்கு போயிருக்காக. அப்படியாப்பா? தெரிஞ்ச நானும் போயிருப்பேனே. போவட்டி போவ. நீ கறிக்கேட்ட பார்க்க போயிட்டீன்னா பரீட்சை எழுத உங்க செத்து போன பாட்டியா வருவாங்க. பாட்டி எதுக்கு வரணும்? நீ போய் எழுதிட்டு வாமா. விளக்கமாறு பிஞ்சிரும். உள்ள போ. என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு? வந்ததுல இருந்து இப்படி ஒரே சிடு சிடுன்னு நிக்கி. சரி போவோம். ராமு ப்ரோ, என்ன இடம் இது? பள்ளிக்கூடமா? எங்களை எதுவும் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட போறீரா? ஏக்கா, இது பள்ளிக்கூடம்லாம் இல்ல, இது தீம் பார்க்கு. என்ன ப்ரோ சொல்றீரு? இதை பார்த்தா பள்ளிக்கூடத்து போர்டு மாதிரி தானே இருக்கு. தீம் பார்க்குன்னா முன்னாடி புத்தர் கோயில்லாம் இருக்கும்ல, தலைவர் கூட்டிட்டு போனாரே, மறந்துட்டீரோ? அதானே, அங்க நல்ல புத்தர் கோயில் மாதிரி பலூன்லாம் தொங்க விட்டுருந்தாங்களே. அட கடவுளே, இதுங்கெல்லாம் லூசுங்களா இல்ல லூசுங்க மாதிரி நடிக்குதுங்களான்னு தெரியலையே. நம்மள போட்டு இந்த பாடுபடுத்துதுங்களே. வெட்டியா இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்காம உள்ள போய் பார்ப்போம். உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது பள்ளிக்கூடமா தீம் பார்க்கான்னு. அதுதான் சரி.
வாங்க எல்லாரும் உள்ள போவோம். செல்வி எப்பவுமே நியாயமா பேசுவா. சரி சரி, எல்லாரும் பேசிக்கிட்டே நிக்காதீங்க, சீக்கிரம் உள்ள போங்க. எல்லாரும் நல்லா சுத்தி பார்த்துட்டு 5 மணிக்கு வந்துருங்க. இல்லைன்னா யாரு வராங்களோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிடுவேன். 5 மணிக்கு கிளம்புனாதான் 7:30 மணிக்கு ரயில பிடிக்க முடியும். இல்லைன்னா வர்றவங்க வரட்டும், வராதவங்க போட்டோன்னு விட்டுட்டு கிளம்பி போயிருவேன், பார்த்துக்கோங்க. ராமு தம்பி, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் எல்லாரையும் அடிச்சு பத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. தம்பி, ஏற்கனவே எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நிறைய செலவு பண்ணிட்டீங்க. அதனால இங்க டிக்கெட் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு நாங்களே எடுத்துக்கிடுறோம், சரியா? அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் செலவு பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஆமா பேராண்டி, எங்களுக்கு நாங்களே காசு கொடுத்துருவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி. எல்லாரும் என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. நான்லாம் காசு கொடுக்க மாட்டேன்ப்பா. நானா உங்களை இங்கே கூட்டிட்டு வர சொன்னேன், நீங்களே தானே கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு யார்ட்டும் காசு போட்டு கூட்டிட்டு போங்க. இந்த பைத்தியக்காரி இப்படித்தான் உளறிட்டு கிடப்பா. நான் அவளுக்கு சேர்த்து காசு கொடுக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓ, இந்த தலப்பாக்கட்டு மண்டையர் வந்திருக்காராக்கும். இவர் வந்ததே மறந்துட்டோமே. சரி சரி வாங்க, சீக்கிரம் போய் சுத்தி பார்த்துட்டு ஊரை பார்த்து கிளம்புவோம். இந்த பாட்டிங்க அலப்பற தாங்க முடியலையே. ஆமாக்கா, இதுங்க தொல்லை தாங்க முடியல. இதுகளுக்கு கண்ணும் தெரியுதா இல்லை சும்மா குத்து மதிப்பா வருதுகளான்னு ஒன்றும் தெரியல. ஏட்டி, இந்த பாட்டிங்களுக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் தெரியாது. குருட்டு கோழி தவிட்டு பானைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அலையுதுங்க. அப்படியாட்டி? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? நீயும் தானே போட்டிருக்க, உனக்கும் கண்ணு தெரியலையா? எக்கா, நான் போட்டிருக்கிறது கூலிங் கிளாஸுக்கா, இதில் நல்ல கண்ணு தெரியும். அவங்க போட்டிருக்கிறது 30 ரூபாய்க்கு 3 கண்ணாடி, அதில் கண்ணு தெரியாது. ஏட்டி புழுவுனி, நான் வாங்கின கடையில் தானட்டி நீயும் வந்து வாங்கின. அதே மாதிரி கண்ணாடியை கொடுன்னு சண்டை போட்டு கேட்டியே. கடைக்காரன் கூட உன்னைய திட்டுனானே, ஞாபகம் இல்லையா? 30 ரூபாய்க்கு 3 கண்ணாடி 3 பேரும் சேர்ந்து தானே வாங்கிட்டு வந்தோம். தொப்பியை கூட திருடிட்டு வந்தியே. இப்போ என்னத்துக்கிட்டே புழுவிட்டு கிடக்க? கூலிங் கிளாஸ் அம்மல, கூலிங் கிளாஸு. கிளவி போட்டு கொடுத்துட்டே, இப்போ என்ன செய்ய? சரி, எதையாட்டும் சொல்லி சமாளிப்போம். பாட்டி, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. அது என் மவனுக்கு விளையாடுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது ஃபாரின்ல இருந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கொடுத்து விட்டது. இது சூப்பராக இருக்கும். மாலாக்கா, உங்க வீட்டுக்காருக்கு ஃபாரின்ல எல்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்களோ? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏட்டி, என்ன இப்படி கேட்டுட்ட? என் வீட்டுக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல தான் இருக்காங்க. அப்படியாட்டி? அப்போ நீயும் ஃபாரினுக்கு போயிட வேண்டியது தானே உன் வீட்டுக்கார கூட்டிட்டு? போகணும்க்கா, போகணும். அடுத்த வருஷம் போயிடுவேன். சீக்கிரம் போய் தொலை, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். நான் என்னத்துக்கு போகணும்? ஃபாரின்னா என்கிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கார இந்த ஊரை சுற்றி சுற்றி வருவார். இவருக்கு ஊரை தாண்டி எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. நான் சும்மா அடிச்சு விட்டா கிழவிக்கு என்ன ஒரு ஆனந்தம், நம்மளை விரட்டி விட்டுரும் போல. லட்சுமி அக்கா, அந்த பின்னாடி திரும்பி பார்த்தீங்களா? அருவி மாதிரி தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம அங்கே கேரளாவில் பார்த்ததை விட இது சூப்பராக இருக்குல்ல? ஆமாட்டி, அருவியில் போய் குளிப்போமா? வேற எதுக்கு வந்திருக்கோம்? வாங்க போய் வேலையை ஆரம்பிப்போம். ஏம்மா குருட்டு கோழிகளா, அந்த கண்ணாடியெல்லாம் அவுத்து போட்டுட்டு வாங்க, போய் குளிக்கலாம். ஹலோ மிஸ்டர் லேடிஸ், சன்னு பயங்கரமாக கொளுத்திக்கிட்டு இருக்கு. நான்லாம் வந்து கண்ணாடியெல்லாம் அவுத்துட்டு வச்சுட்டு குளிக்க மாட்டேன், அப்படியே தான் குளிப்பேன். இல்லைன்னா ஏன் அழகு என்ன ஆவறது? எப்படியோ போய் தொலைங்கம்மா. வாங்கக்கா, நம்ம போவோம். ஏல, இந்த இடத்த பார்த்தீங்களா? என்ன அழகா இருக்குல்ல, நல்ல குளு குளுன்னு இருக்கு. பேசாம நம்ம ஊர்லேயும் இது மாதிரி ஒன்று கட்டி விடலாம்ல. கட்டி விட்டானுங்கன்னா நம்மளும் ஜாலியாக தினம் வந்து ஆட்டம் போடலாம். ஆமால, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும்ல. நம்ம ஊரில் இப்படி ஒன்றும் இல்லையே. இந்த வருஷம் யாரு எப்படி இருந்தாங்களோ, நம்மளுக்கு தான் ஜாலியாக இருக்கு. 2 டூருக்கு வந்தாச்சு, ஒரே ஜாலி தான்ல. 2 தீம் பார்க்கு, ஒன்று ஒண்டர்லா, ஒன்று குயின்ஸ்லாண்டு. சூப்பராக இருக்குல்ல?
ஆமால 2 டூருக்கும் போயாச்சு. கிரிக்கெட்டு பார்க்க போய் தோனி அண்ணனையும் பார்த்தாச்சு. எப்படி ஜாலியா இருக்கும் பாரேன். சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இதே மாதிரி ஒரு லீவு நம்மளுக்கு கிடைச்சதே இல்லைல்ல. இந்த லீவு தான் நம்மளுக்கு மறக்க முடியாத லீவா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துட்டோம். ஆமா, ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டையும் இதை சொல்லி சொல்லி நல்லா சீனு போடலாம். சரி வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நல்லா விளையாடுவோம் வாங்க. இன்னைக்கு நம்ம பயப்படக்கூடாது. நிறைய ரைட்ல போயிடணும். பயப்பட்டாதான் நம்மளுக்கு பிரச்சனை. இவ வேற கிண்டல் பண்ணிட்டு கிடப்பா. அதனால நம்ம பயப்படாம ஜாலியா விளையாண்டுறணும். முதல்ல எந்த ரைடுக்கு போலாம்? அந்த அருவியில போய் குளிப்புமா, இல்லைன்னா பெரிய ஜெயிண்ட் வீல்ல போய் சுத்துவோமா? சரி, அந்த பக்கம் போய் முடிவு பண்ணுவோம். எப்படி போறா பாரு, நல்ல திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு. இன்னைக்கு இவளை நான் சும்மா விட்டா தானே. இவளை விட நான் தான் நிறைய ரைட்ல போகணும். இவளையும் சும்மா விடக்கூடாது. இவ பின்னாடியே போய் பாப்போம். டானு டானு டானு, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. சீனு சீனு சீனு, போடாத நீ சீனு. வெயில் சுளியர்னு மூஞ்சிலே அடிக்க என்ன செய்ய? பெசாட்டுக்கு இந்த பாட்டிங்க மாதிரி நம்மளும் ஒரு கண்ணாடியை வாங்கி மாட்டிருக்கலாமோ? பாட்டி, வெயில் ரொம்ப அடிக்கி. உங்க கண்ணாடியை கொஞ்ச நேரம் எனக்கு தாங்களே, நானும் போட்டுட்டு தாரேன். ஹே குடுமி போட்ட குட்டி பாப்பா, நாங்க எங்க கண்ணாடியை தரமாட்டோம். நீ வேணும்னா பின்னாடி ஒருத்தி ரோஸ் சேலை கட்டிட்டு வருவா, அவட்ட புடுங்கிக்கோ. இவங்க அந்த மாலாத்தைய பத்தி தான் சொல்லிட்டு கிடக்காங்க. அவகிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா இந்த மலையில இருந்து குதிச்சு செத்துறலாம். சரி, நம்ம வேலையை தொடருவோம். இந்த ரேகாவை ஃபாலோ பண்ணுவோம். நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன ஃபோன் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் இவளை காணும். என்னையா பொக்க, எதுக்கு ஃபோன் அடிச்சு சீக்கிரம் வர சொன்னீரு? சீக்கிரம் சொல்லும். சாப்பிட ஏதாட்டும் வாங்கி வச்சிருக்கீரா? குடும், எனக்கு பல சோழி கிடக்கு. பல சோழியா? என்ன சோழி கிடக்கு? மாவாட்ட போறியா, வீடு பெருக்க போறியா? சொல்வீரியா? சொல்வீரு. வர வர உமக்கு கோவம் வம்பெல்லாம் அதிகமாக போயிட்டு. அதெல்லாம் நான் என்னத்துக்கு செய்யணும்? நான் ராட்டினம் ஆட போகிறேன். உயிர் போகிற மாதிரி ஃபோன் அடிச்சிறேன்னு வந்தேன். சீக்கிரம் சொல்லும். ஏட்டி உட்காருட்டி முதல்ல. என்ன விஷயம்யா? சொல்லியா? நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சு 3 நாள் தான் ஆகுது. நான் உன் கூட பேசிட்டு இருக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடான்னா ஊர்க்காரங்க கூடயே சுத்திட்டு கிடக்க. கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேச. யோ, உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி பேசுறதெல்லாம் ஊரில் போய் வச்சுக்கிடுவோம். ஏற்கனவே 5 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்க. அதுக்குள்ளே விளையாடிட்டு வரணும்ல. அப்படியா? சரி, போய் நீ விளையாடு. சரி சரி, நான் போய் விளையாடுறேன். நீர் மட்டும் சாப்பிட ஏதாட்டு வாங்கிட்டு எனக்கு ஃபோன் அடியும். வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். சரியா? எல்லாம் என் நேரம். என்னது? வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நம்ம போய் ராட்டினம் ஆடுவோம். இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோன்னே தெரியல. ஏ ஊ ஜாலி ஜாலி. யாத்தாடி, வண்டி இப்படி போதே. கீழே கீழே தள்ளி விட்டுட்டுனா என்ன செய்ய? பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் எல்லா வாட்டி இதில் தான் போவோம். ஜாலியாக இருக்கும். நல்ல கத்துமட்டி. ஏ ஓ யாத்தாடி, தலைகீழ போதே, காப்பாத்துங்க. மறுபடியும் மேலே வந்துட்டு சுத்தி சுத்தி வருதே. எப்ப நிக்கும்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க இருந்தாலும் என் புருஷன் தேடி வந்துருவாருப்பா. நான் பசியோட இருந்தா இவர் தாங்கவே மாட்டாரு. லட்சுமி, இங்கே தான் இருக்கியாம்மா? இந்த உனக்கு தான் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் குடிங்க. சூசாங்க, கொடுங்க கொடுங்க. இந்தாங்க,
எல்லாரும் எடுத்துக்கோங்க. சேகர் அண்ணே, ஜூஸ் எவ்வளவு, விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. அது எதுக்குமா? என்ன, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்லண்ணே. பிறவு செல்வி ஜூஸ் குடிச்சா காசு தான் தரலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல யாரும். என்னம்மா இப்படி நினச்சிட்ட என்னைய? நான் உன் அண்ணன் மாதிரிம்மா. அப்படிலாம் நாங்கள் தப்பாலாம் நினைக்க மாட்டோம். எல்லாரும் தாகமாக இருப்பீங்களேன்னு வாங்கிட்டு வந்தேன். இது தண்ணி பழம் ஜூஸு தான், நல்லா இருக்கும், குடிங்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ஏட்டி ராதா, இந்த ஓனாண்டி பயலுக்கு ஏதாவது தனியாக பால்கள் வாங்கிட்டு வரணுமா? சொல்லிவிடு அவர்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா, அவன் சூசு நல்லா குடிப்பான். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேற இருக்குல்ல, திங்கட்டும். சரிட்டி சரிட்டி. என்னங்க, போதுமா? வேற ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆட்டும்மா, நான் போயிட்டு வரேன். நீங்களும் போய் எதையாட்டும் சாப்பிடுங்க, வெறும் வயிற்றோட கிடக்காதீங்க. ஆட்டும், நானும் போய் ஜூஸ் குடிக்கேன். சேகர் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கா. ஆமாட்டி, ரொம்ப நல்லவர் தான். என்னது இது, ஜூஸுக்குள்ள கொடையெல்லாம் வச்சிருக்காங்க. மழை பெஞ்சா நனைஞ்சிடக்கூடாதுன்னா. ஏட்டி, அது அழகுக்காக வச்சிருக்காங்க. சின்ன பேப்பர் கூட தூக்கி தூர போட்டுட்டு ஜூஸை குடி. அப்படியாக்கா? ஆட்டும் குடிக்க. ஏட்டி, கொடையை தூர போடாத, இந்த பயலுக்கு விளையாட கொடுப்போம். ஜூஸ் 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 வேணும் எனக்கு, ஜூஸ் வேணும். எல இரு, ஜூஸ் தானே வேணும், தாரேன் இரு. நிறைய ஜூஸ் வேணும், நான் எல்லாத்தையும் குடிக்கணும், நிறைய ஜூஸ் வேணும். எல பறந்துக்கிட்டு வராதல, தாரேன், கொஞ்சம் குடி. அட கழுத பயலே, ஒரு சொட்டு வைக்காம எல்லா ஜூஸையும் குடிச்சிட்டு டம்ளரை தூக்கி போட்டானே. கீருக்கு பைய, கொஞ்சமாட்டு ஜூஸ் வச்சிருக்கலாம்ல. நானும் தாகமா இருக்கு குடிக்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவ்வளத்தையும் காலி பண்ணிட்டு. கீருக்கு என்னாச்சு டீ, புலம்பிக்கிட்டு இருக்க? பாத்தீங்களாக்கா இந்த கீர்க்கனை, ஜூஸை பூரம் குடிச்சிட்டு டம்ளரை தூக்கி வீசிட்டான். நான் குடிக்கவே இல்லைக்கா, அவ்வளத்தையும் நக்கி நக்கி குடிச்சிட்டு கிறுக்கு. சரி விடு விடு, சின்ன பையன் தானே, என்ன செய்ய முடியும். இந்த ஏன் ஜூஸை கொஞ்சம் குடி. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த சிப்ஸையாவது சாப்பிட்றேன். எம்மாடி, இவ்வளவு சிப்ஸையும் ஒரே நிமிஷத்துல தின்னு தீத்துட்டே. இது சின்ன பிள்ளையா இல்ல சின்ன எரும மாடான்னு தெரியலையே. என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வருது? ஏட்டி, பிள்ளைய போய் திட்டிட்டு கிடக்காத, அது தின்னா திங்கட்டும். நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து திம்போம். நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னேன் டீ. இவங்க அம்மாக்காரி தான் என் தலையில கட்டி விட்டுட்டா. சரி விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு காலையில கொண்டு அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிரு. ஆமாக்கா, முதல்ல அதைத்தான் செய்யணும். சி, இதெல்லாம் என்னது? நான் எவ்வளவு பெரிய ராட்டினத்துல எல்லாம் ஆட வேண்டியவா, என்னைய கூட்டிட்டு வந்து இப்படி சின்ன பிள்ளைங்க விளையாடுற கார்ல ஏத்தி விட்டுட்டானுங்களே. இல்ல, என்ன எதுக்குல கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இதுல ஏத்தி உட்கார வச்சிங்க? நான் ஜெயிண்ட் வீல் ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போகல, எனக்கு இங்க உட்கார பிடிக்கல. ஏக்கா, என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவா பையன் எப்படி போறான் பாருங்க முன்னாடி, அவனை முந்தி காட்டுங்க. நீங்க நல்ல ராட்டினம் சுத்துவீங்கன்னு நான் நம்புறேன். அவனை எதுக்குல நான் முந்தணும்? எனக்கு இந்த கார்லாம் ஓட்ட தெரியாதுல. நம்ம தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம், அந்த குடுமிக்காரிக்கு கார் ஓட்டவே தெரியல, பின்னாடி கிடக்கா. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கணும். என்ன அளவு காரு இது? அந்த ரேகா என்னோட முந்தி முந்தி முன்னாடி போய்கிட்டு இருக்கா, இது அவளை கூட முந்த மாட்டேக்கே. வேற என்ன செய்ய போகுது? காரு போதான் காரு, அப்படியே கட்ட வண்டி மாதிரி ஊந்துக்கிட்டு போகுது. குடுமிக்காரி, இங்க பாரு, நான் தான் உன்னை விட முந்தி போய்கிட்டு இருக்கேன், நான் தான் ஜெயிப்பேன். கார் ஓட்டணும்னா நீ பெரிய இவான் நினைப்பா, ராட்டினத்துல எல்லாம் நான் தான் உன்னை விட நல்லா சுத்துவேன், பயப்படாம. சரியா? இந்த சின்ன குழந்தைங்க காரை ஓட்டிக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு பீத்திக்கிட்டு அலையிறா. ச்சே, எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் இந்த சிவாவை முந்த முடியலையே. அவன் எப்படி ஓட்டுறான்? கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பான் போல. ஏல சிவா, நீ கில்லாடியா இருக்கியே, எங்க போய் கத்துக்கிட்ட கார் ஓட்ட? ஏல, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும்ல.
கையை இப்படி இப்படி நல்ல வேகமா ஆட்டு, கார் ஓடும். நானும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் கையை ஆட்டி ஆட்டி தான் பார்க்கேன், காரு தான் ஓட மாட்டேக்கி, அப்படியே நின்ன இடத்துல நிக்கி. ரோஸ் குடுமி அக்கா, வேகமா ஓட்டுங்க, நம்ம ஜெயிக்க வேண்டாமா? ஏல குடுமி கிடுமின்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடு. சரி சரி, அக்கான்னு கூப்பிடுறேன். ஆ, அந்த பயம் இருக்கணும். நம்ம பேரை கேட்டாலே ஊரே நடுங்கணும். சின்ன பிள்ளைங்க கிட்ட புடிங்கி திங்கிற மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு இவளை பார்த்தா ஊரே நடுங்கணுமா? ஏ, நான் ஜெயிச்சிட்டேன். சீ, போய் இவளா ஜெயிக்கணும். சரி, அடுத்த ராட்டினத்துல இவளை வச்சு நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க. ஏ பிள்ளைகளா, நீங்க என்ன இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஏக்கா, அங்க போனா சின்ன பிள்ளைங்க விளையாடுற காரு பைக்குன்னு ஏத்தி விடுறானுங்கக்கா. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம எப்பவுமே இப்படியே விளையாண்டு பழகிட்டோம்ல, அதான் ஓடி வந்துட்டேன். இந்த சின்ன குமரிக்கு பெரிய ராட்டினம் கேக்குது, வந்துட்டாளுக. சுத்த ஆரம்பிச்சிட்டு. இந்த ராட்டினம் நல்லா இருக்கே. யாத்தாடி, நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? இப்படி தூக்கி தூக்கி போடுதே, மேலெல்லாம் சுத்தி சுத்தி எங்கேயோ பறக்குதே. இது ராட்டினமா என்னது? எம்மாடி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இந்த ராட்டினம் வேண்டாம், என்னால முடியல. சுத்துறத நிறுத்துங்க, என்னைய காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, இறக்கி விட்டுருங்கடா, நிறுத்துங்கடா. ராட்டினத்துக்கு பேய் பிடிச்சிட்டு அதான் நிக்காம சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா பிடிச்சுக்கோங்க. சரியான கிறுக்கு கூட்டம், ராட்டினத்துக்கு பேய் பிடிச்சிட்டான். எல்லாம் பேய் தான் பிடிச்சிருக்குல்ல, பயப்படாம பிடிச்சிக்கோ, நான் இருக்கேன். ஏம்மா, ராட்டினத்துக்கு எப்படிம்மா பேய் பிடிக்கும்? இது ஆக்டோபஸ் ரைடுமா, இது இப்படிதான் ஆக்டோபஸ் மாதிரி கையை சுத்தி சுத்தி வரும். நம்ம தான் பயப்படாம நல்லா பிடிச்சிக்கிடணும். இது தெரியாமத்தான் ஏறி உட்காந்தியாக்கும். ஆமா ஆமா, தெரியாம தான் வந்து சிக்கிக்கிட்டேன், சீக்கிரம் இறக்கி விடுங்க. ஏமாடி,